அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாப்பி டிகிரி வாங்க போறேன் गाइस. நானு ஒரு மேகி சாப்பிட்டு வீட்டுக்கு போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். गाइस இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹாப்பி டிகிரி வாங்க போறாங்க. ஹாப்பி டிகிரி வாங்க போறது ஒரு vlog-ஆ நாங்க எடுக்கலாம்னு இருக்கோம். ஆமா கொஞ்சம் கொஞ்சமா இதான் எடுக்க முடியும். அங்க வர ஃபோன் அலௌட் இல்ல. ஆமா அலௌட் இல்லன்னு சொல்லிட்டாங்க. நானும் வேலைக்கு போயிடுவேன். ஹாப்பி வாங்க நம்ம டிகிரி வாங்க போலாம். ஆமா गाइस. காலேஜுக்கு வந்துட்டேன் கைஸ். வந்துட்டு நாங்கள் எல்லாருமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிகிரி வாங்குறதுக்காக கிரவுண்டில் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால் கிரவுண்டுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து அது ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு ப்ளேஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு ப்ளேஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க, அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு வந்து தூங்கிட்டா. அப்புறமேட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நான் காமிக்கிறேன், என்னோடய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இவங்க எல்லாருமே என்னோடய கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்த காலேஜ் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், 7 ஆர்ட்ஸ் அட்டானமஸ். அப்புறமேட்டு டிகிரி வாங்கி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். அப்புறமேட்டு ஃபயாஸ் அவங்க வந்து ஒர்க்கு பிரேக் டைமில் வந்து என்னை வந்து பார்த்துட்டு டிகிரியோடு நாங்கள் 2 பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வெளியே ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தோம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இன்றைக்கி நான் வந்து நோன்பு வைக்கக்கூடாது, அதனால் நோன்பு வைக்கலை. நாங்கள் வந்து ஆஃப்டர்நூனாக லஞ்சு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டு இருந்தோம். காலேஜ் பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண. அந்த டேவே ரொம்ப நல்லாவே போச்சு. சிக்கன் ரைஸும் கிரில்லும் பிரியாணி இது தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் வந்தோடனே நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். மிரர் இருந்துச்சு கைக்குள்ள இடத்துல, அதனால் நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து மிரர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி டேவே ரொம்ப நல்லா போச்சு. அப்புறமேட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் நானும் எங்கள் அம்மா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கள் அம்மாவுக்கு ஆசை வந்து நானும் என் அக்கா என் தங்கச்சிலாம் டிகிரி வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு என் தங்கச்சி வாங்குவோம் இன்ஷா அல்லாஹ். வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு ஃபயஸ் அவங்க கூட அவுட்டிங் நைட் போயிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வேலை முடிஞ்சு வந்திருக்கிறேன். ஆஃபி வந்து நல்லபடியாக போய் டிகிரி வாங்கிட்டாங்க. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு படித்து டிகிரி வாங்கியிருக்காங்க. ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, நாங்கள் டிகிரி வாங்கணும்னு சொல்லி நாங்கள் 3 பேர். அதில் நாங்கள் 2 பேரும் வாங்கிட்டேன். தங்கச்சி இப்போ தான் செகண்ட் இயர் படிச்சிருக்கா, அவளும் கூட விரைவில் வாங்குவா இன்ஷா அல்லாஹ். கேக்கில் தானே கேஸ் நாங்கள் பேசுறது. ஆமாம் நான் வீட்டுக்கு போய் உங்களுக்கு சத்தமாக பேசுகிறேன். ஆடியோ கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க கைஸ் ப்ளீஸ். என்னால் டேக் எடுக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து A++ ஃபஸ்ட் கிளாஸ் வந்து டிகிரி வாங்கியிருக்கேன். ஆமாம் கைஸ், நான் வந்து டிகிரி வாங்கி வீட்டில் இருக்குது, சும்மா இருக்குது. வாங்க கைஸ் நாங்கள் சாப்பிட போகலாம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வின்சென்ட் கேஸ்ட் பக்கத்தில் சாப்பிட்லான்னு வந்திருக்கிறோம். எங்களுக்கு கல்யாணமே இங்கே தான் நடந்துச்சு. ஆமாம் கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம், பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி வேறு ஏதாவது பண்ணலாமான்னு தொலைவிட்டு இருக்கிற ஆர்டரில் போய் கம்பு தோசை, சோளம் தோசை, ராகி தோசைன்னு என்னமோ இருந்துச்சு. நான் கம்பு தோசைன்னு என்னென்னு தெரியல. நான் கேட்டதுக்கு அவங்க கம்மங்கூழ் மாதிரி இருக்கும், கம்மங்கூழ் அதுதான் கம்முன்னு சொன்னாங்க. சரி அது வேணான்னு சொல்லிட்டு ராகி தோசையை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கம்பு தோசைனா என்னன்னே தெரியல, அதுதான் ஆர்டர் பண்ணோம். அப்புறமேட்டு அவங்க வந்து கம்மங்கூழ்னு சொன்னாங்க, அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி தோசையும் பிரியாணி, ஒரு பிரியாணி ஒரு ராகி தோசை எங்கள் 2 பேர் வைக்கிறது அதுவே போதும். அப்புறமேட்டு ஆர்டர் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக டைம் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருமே வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் பார்த்தாங்க, அது கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்தோடனே நானும் ஃபேஸும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உண்மையுமே பிரியாணி வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு பிரியாணி எங்கள் 2 பேர்த்துக்கு போதுமானதாக இருந்துச்சு. லெப்பீஸோடு வந்துச்சு, அதுதான் ஹைலைட்டே. அப்புறமேட்டு வந்து ராகி தோசையும் வந்து இருந்துச்சு. ராகி தோசை நல்லா இருந்துச்சு, ஆனால் எனக்கு ராகி தோசையோட பிரியாணி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராகி தோசைக்கு வந்து வெஜிடபிள் குழம்பும் சட்னியும் தந்துருந்தாங்க. அவங்க ஊட்டுற மாதிரி போய் நான் சாப்பிட்டுட்டேன். அப்படியே ஜாலியாக போணுச்சு அன்றைக்கி டேவே. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமேட்டு எல்லாருமே வந்து எங்களோட ஏஜ் என்ன, லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறீங்க. நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வீடியோ வந்து கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆஃபி பார்த்தீங்கன்னா
பில் பே பண்ணுறது எங்கே பில் பே பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. இருங்க வர சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரவா தோசை நல்லா இருந்துச்சு. பிரியாணி கைஸ் ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ராகி தோசையும் நல்லா தான் இருந்துச்சு. இருங்க ஒரு நிமிஷம் நாங்கள் பேக் கேமராவில் வரோம். ஆனால் ரேட் வந்து ராகி தோசை அப்புறம் நாங்கள் எங்கே போனாலும் மிரர் பார்த்தா மிரர் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது மிரர் வீடியோ எடுத்தாலே ஒரு ஜாலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மிரர் வச்சுருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் மிரர் வீடியோ ஒன்று எடுக்கலாம். ராகி தோசை வந்து 50 ரூபாய்க்கு வந்து வருது. சத்தமாக பேசு. ராகி தோசை வந்து 50 ரூபாய்க்கு வந்து வருது. ஏன்னா பிரியாணி வெஜிடபிள் குழம்பு தந்தாங்க, பெரிய தோசையாக தந்தாங்க. ஐயோ தொப்பை தெரியுது. பார்த்தீங்கன்னா பிரியாணி 150 ரூபா. சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் கொடுத்துருந்தாங்க. தரமாக இருந்துச்சு. ஆஃபி தான் லெக் பீஸ் சாப்பிட்டா எனக்கு இது கொண்டு பீஸ் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்துச்சு, ஆர்கானிக்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன சாப்பிட்டோம்? நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து A++ வாங்கிட்டேன். கஷ்டப்பட்டு படிச்சு உழைச்சி சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க சாஃபியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்க்கிங் பண்ணிட்டோம். போய் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறது தான் வேலை. ஆமாம், இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் இவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஆமாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் யூடியூப் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் டெய்லி பிரியாணி சாப்பிடுவோம். நாங்கள் வந்து 10K வரும்போது லைவ் வரோம். ஆமாம் கைஸ், லைவ் வரும். நீங்கள் எங்கே ஊருக்கு ஏதாவது ஊருக்கு வர சொன்னீங்களா வந்து கண்டிப்பாக உங்களை பார்த்துருவோம். நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து ஏஜ் என்ன, நீங்கள் வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் இப்படி நிறைய கொஸ்டின். இல்லை நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க. உங்கள் ஏஜ் என்ன, நீங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச் லவ் ஸ்டோரி போடுங்க. அது நான் சொன்னால் கட் பண்ணிவிட்டு இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிட்டாங்க, அண்ணாவை பேச சொல்லுங்க, வீடியோ போர் அடிக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா அவங்க வாய் அப்படியே பரபரன்னு இருக்கு. ஆஃபி தான் பிரியாணி சாப்பிட்டதுல தூக்கம் வந்துச்சு. தூக்கத்தில் பேசிட்டு இருக்கா. அது ஒன்றும் கண்டுக்காதீங்க. சரி, குட் நைட் பாய்ஸ். ஆமாம், நாங்கள் நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மி கொஸ்டின் வந்து இல்லை நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கிராஜுவேஷன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வரும் கைஸ். அது வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பீங்க. அது முடிஞ்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். இது முடிஞ்சு நான் வந்து மண்டே இல்லைனா டியூஸ்டே அப்போ வந்து Q&A ஆன்சர் வந்து நாங்கள் பண்ணுறோம். ஓகே கைஸ், பாய்.